ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு டிசம்பர் சீசன் காலையில் பறிச்சிட்டோம். சீசன் முடியறதுனால கம்மியாக இருக்குது. இது வந்து சீத்தா மரம், அப்புறம் கொய்யா மரம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது. அப்புறம் நிறைய மல்லி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், மல்லிகை செடி. இது சீசனுக்கு பூக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து தக்காளி செடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பழம்லாம். இது வந்து சும்மாவே வளர்ந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பூசணிக்காய், கல்யாண பூசணிக்காய் நல்லா இருக்குல்ல. இன்னொரு பூசணிக்காய் இருக்குது, காட்டுறேன் பாருங்க. இது ஒரு வித பூசணி. இதோட நேம் சாப்பாட்டுக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் செடி, வாழை மரம், தென்னை மரம். நெக்ஸ்ட்டு அவரைக்காய் செடி, அதுலேயே பச்சை மிளகாய். அதுக்கு அப்புறம் ஒரு பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக தொங்குதுன்னு. எந்த காய்க்கும் நம்ம வெளியிலே போக வேண்டாம். நெல்லிக்காய் மரம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து எலுமிச்சஞ்செடி எப்படி இருக்கு அழகாக. அப்புறம் இது மாங்காய் மரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே இது முல்லை செடி. நெக்ஸ்ட் வந்து பலாமரம். இவ்வளோ செடி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் செடி வளர்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.